13,077 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள உடன்குடி அனல் மின் நிலையம் 660 மெகாவாட் திறன் கொண்ட முதல் அலகின் மின் உற்பத்தியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுகிறது. 5 முதல் 15% வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதால் ஒன்றிய அரசு மீது வாகன ஓட்டிகள் அதிருப்தி. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மார்ச் 15ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் மார்ச் 15 அல்லது 16ஆம் தேதி தேர்தல் அட்டவணையை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை நாளை தொடக்கம். ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் ஒப்புதலை தொடர்ந்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பெற்றோரின் வருமானம் கிரீமி லேயர் நிலையை தீர்மானிக்காது. ஓபிசி வருமான வரம்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. வண்டலூர் பூங்கா வரும் 18ஆம் தேதி முதல் அடுத்த 11 நாட்கள் மூடல். பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. ஐநா சபையில் ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்த இந்தியா. முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கண்டனம். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீடிப்பு. சங்கங்களின் பதிவாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பெட்ரோல் நிலையங்களில் குவியும் மக்கள். பாட்டில்கள் மற்றும் கேன்களில் பெட்ரோல் டீசல் வழங்க தடை விதிப்பு. மோடி ஆட்சியில் இந்தியா அடிமை நாடாக மாறிவிட்டது. ஒன்றிய பாஜக அரசு மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மதுரை எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு 11 ஆண்டுகளாகியும் அதன் கட்டுமான பணிகள் 47% மட்டுமே முடிந்துள்ளது. ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் தகவல். பராமரிப்பு பணி காரணமாக பொள்ளாச்சி ஆழியாறு கவியருவி இன்று முதல் மூடல். சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும். போர் காரணமாக எந்த பாதிப்பும் ஏற்படாது என சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவிப்பு. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடர் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை காலிறுதிக்கு தகுதி. இந்தியன் வெல்ஸ் ஓபன் தொடர் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சன் ஜோடி.